வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது நம்மளுடைய பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி டிகிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ எம்ஃபார்ம் கவுன்சிலிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதில் உள்ள ஒரு சில விளக்கங்கள், கேள்விகளுக்கான விளக்கங்கள் பார்க்கலாம். பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் எப்போ வரும், கவர்மெண்ட் காலேஜோட சீட்ஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ லேட்டரல் என்ட்ரிக்கு நம்ம கவுன்சிலிங் நமக்கு செலெக்ஷன் கமிட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க சீக்கிரமாகவே. நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி எம்ஃபார்முக்கும் ஃபேஸ் 2 ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறோம். நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். கண்டிப்பாக நிறைய கோர்சஸ்க்கு இப்போதைக்கு அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்காங்க, டிலே ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரமாக நடத்தப்படும். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க. அக்கார்டிங் டு மை நாலேஜ் 2 மெடிக்கல் காலேஜஸ்லேயும் 6+6 12 சீட்ஸ் இருக்கும். ஒருவேளை ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சீட்ஸும் சேர்ந்து வரக்கூடிய பட்சத்தில் 12+ வரலாம். ஸோ கன்ஃபார்மாக 12 சீட்ஸ் இருக்கும். அதற்கு மேலே வரக்கூடியது நம்பர் ஆஃப் சீட்ஸ் அந்த அகாடமிக் இயரில் எவ்வளோ இருக்குதோ வேகன்சி அதை பொறுத்து மாறுபடும். தேங்க்யூ. அதர் கேஸ்ட்டு கூட ஓசி சீட்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரூல் ஆஃப் ரிசர்வேஷனை பொறுத்து ஓசி அப்படிங்கிறது ஓப்பன் காம்படிஷன் கேட்டகரியில் தான் வரும். அதற்கு 31% சீட்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓப்பன் காம்படிஷனில் நம்மளுடைய மார்க் ஹையராக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக யார் வேணாலும் எடுக்கலாம். அது கமிட் பேசிஸ் கிடையாது. ஸோ ஓப்பன் காம்படிஷன் பேசிஸில் தான் ஒன்லி நம்மளுடைய என்ட்ரன்ஸ் மார்க்கு இல்லை நம்மளுடைய நீங்கள் எந்த கோர்ஸ் கேட்குறீங்கன்னு தெரியல. இப்போ ஃபஸ்ட் இயர் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா, அதாவது கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அதில் சீட் எடுத்துக்கலாம். நீங்கள் லேட்டரல் என்ட்ரி கோர்ஸ் கேட்டிங்கன்னா டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸில் உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அதிகமாக இருந்தால் அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் முடித்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக வேண்டி கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் அதிகமான மார்க் இருந்தால் நீங்கள் அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. அதே மாதிரி 30.96 சீட் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ எப்போதுமே பாசிட்டிவ், அதாவது கண்டிப்பாக சீட் கிடைக்கும். உங்களுடைய இன்ஸ்டியூஷன்ஸு ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு பிடித்தமான இன்ஸ்டியூஷனில் இருந்து அந்த ஆர்டரில் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு பிடித்தமான பிரான்ச் கிடச்சி உங்களுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லபடியாக இருக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இன்னொரு கொஸ்டின், இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் நம்ம இப்போ தான் ரிப்ளை பார்த்துருக்குறோம். பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் சிவி காப்பி ஜெராக்ஸை டிஎம்இக்கு கொரியர் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் மோட் எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம கொரியர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட இன்ஸ்டியூஷனில் வெரிஃபை பண்ணுவாங்க. அதற்கப்புறம் தான் நமக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் ப்ரொஃபஷனலாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு டிஎம்இயில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி நமக்கு கொரியர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மேக்ஸிமம் கொரியர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஆன்லைன் சப்மிஷன் இஸ் எனஃப். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஹார்ட் காப்பியும் நம்மளுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் 3மே சேமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சீட் கன்ஃபார்மாக இருக்கும். இல்லை தான் மிஸ்மேட்ச் ஆனால் நமக்கு ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக அட்மிஷனில் ப்ராப்ளம் வரலாம் மிஸ்மேட்ச் ஆகக்கூடிய பட்சத்தில். அதனால் எப்போதுமே நம்ம ஆன்லைனில் சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் சாஃப்ட் காப்பியும் நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் நம்மளுடைய ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாமே சேமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.